அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். கான்டாக்ட் 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார், நாடாளுமன்றத்துல பரபரப்பான விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பா அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அது நம்புது. ஆனா காங்கிரஸ் செய்த தவறுகளால் அது அங்க சென்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடுக்கி இருக்கிறார். எப்ப பண்ணாலும் இவங்க ஸ்பெஷல் செஷன் கேட்டாங்களே, பார்லிமெண்ட் செஷன், அந்த ஆபரேஷன் சிந்துருக்கு எல்லாம் பேசும்போது ஏன் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இருக்கவே இல்லை? அமித்ஷா பேசும்போது அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் வந்தா தான் நான் வருவேங்கிற, என்ன ஷேடோ பிரைம் மினிஸ்டர் இவரு? உலக போரிலேயே இந்தியாவில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்றிதான் பாகிஸ்தான் உள்ள பாகிஸ்தான் சிவிலியனை நாங்கள் யாரும் பொதுமக்களை அடிக்கவில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் தீவிரவாதிகளுடைய கேம்புகளை தான் அடித்தோம் என்று புகழ் சொன்னார் அமித்ஷா. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு தரப்படல. வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்ட பிறகும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு சமீப காலமாக திமுக மீதும் தமிழ் வெற்றி கழகம் மீதும் அவர் நெருங்கி செல்லுகிறார் என்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் உளவுத்துறை மூலமாக, அதிமுக எம்பிக்கள் மூலமாக, தமிழக பாஜக தலைவர்கள் மூலமாக தெரிகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அனைத்தையும் நரேந்திர மோடி பார்த்துட்டார். இதை வச்சு அவர் என்ன தெரியுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு? தமிழ்நாடு அரசியல் பாஜகவை மையப்படுத்தித்தான் இருக்கிறது என்று நரேந்திர மோடி நம்புகிறார். அதுதாங்க முக்கியம். இந்த நரேந்திர மோடியினுடைய வலையில், அரசியல் வலையில் திமுக சிக்கிக் கொண்டது. தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு அனுதாப அலை வந்துவிட்டது. அந்த அனுதாப அலையை பார்த்துத்தான் துரைமுருகன் போன்றவர்கள் அசுர ரூபத்துல பாஜக வளர்ந்துன்னு வருதுன்னு சொன்னாரு இல்லையா? திருமாவளவன் பேச்சு பாருங்க, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. இது எதை குறிக்கிறது? காரணம், தமிழகத்தில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, ப்ரோ ஹிந்துத்துவ. அது ஒண்ணும் இனிமேல் பண்ண முடியாது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். 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 சார், நாடாளுமன்றத்துல பரபரப்பான விவாதம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நேற்று ராஜ்நாத் சிங் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் பேசினார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்ல, குறிப்பா அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் தொடர்பாகவும் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். அது நம்புது. ஆனா காங்கிரஸ் செய்த தவறுகளால் அது அங்க சென்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடுக்கி இருக்கிறார். இப்போ இத எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா இந்த செஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க எதை பாக்குறீங்க? கண்டிப்பாக ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆபரேஷன் சிந்தூரில் மிக முக்கியமான பார்ட் என்ன என்று கேட்டால், நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய ஒரு அழுத்தம் ராணுவத்திற்கும் BSF, CRPF, ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கெல்லாம் கடந்த பல நாட்களாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி வந்துகிறது. அங்க ஆபரேஷன் சிந்தூர்ல யார் இந்த 28 பேர் கொலை பண்ணாங்களோ, அசாசினேட் பண்ண, அவங்கள பிடிக்க போறோம்னு. பட் நேற்று பிடிச்சிட்டாங்க. அதுதான் முக்கிய திருப்பம். ஏன் இந்த அழுத்தம்னு கேட்டாங்க. ஏன் இந்த பார்லிமெண்ட் நடக்கச்சே அதை எப்ப பண்ணுவாங்க? எப்ப பண்ணாலும் இவங்க ஸ்பெஷல் செஷன் கேட்டாங்களே, பார்லிமெண்ட் செஷன், அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு எல்லாம் பேசும்போது ஏன் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல இருக்கவே இல்லை? அமித்ஷா பேசும்போது அவர் என்ன பிரைம் மினிஸ்டர் வந்தா தான் நான் வருவேங்கிற, என்ன ஷேடோ பிரைம் மினிஸ்டர் இவரு? இல்ல, ஷேடோ பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் இப்போ அவ சிஸ்டர் பிரியங்கா காந்தி பேசினா, கனிமொழி பேசினா, எல்லாரும் பேசினாங்க. காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா பேசும்பொழுது அவருடைய 64 நிமிட பேச்சில் காங்கிரஸை தாக்கினாரு. போட்டா பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட், அந்த ஏன் நீங்க எடுத்தீங்க? முஸ்லீம் ஓட் பேங்குக்காக சொன்னதை தவிர ஆபரேஷன் சிந்தூரில் நடந்த முக்கிய திருப்பங்கள் எல்லாம் சொன்னார். திங்கட்கிழமை ஜெய்சங்கரும் ராஜ்நாத் சிங்கும் நன்றாக பேசினார்கள். இன்று அமித்ஷா பேசியிருக்கிறார். மாலை 7 மணிக்கு பிரதமர் பேச இருக்கிறார். அதாவது செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி மாலை 7 மணிக்கு. இதுல பாருங்க, மத்திய அமைச்சரவையினுடைய முக்கியமான ஒரு குழு, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதுல மொத்தம் 5 பேர். பிரைம் மினிஸ்டர், அமித்ஷா,
ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் அயல் நாட்டில் இருந்தார். அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது வந்துட்டாங்க, டெல்லிக்கு வந்துட்டாங்க. அப்போ உடனே பிரைம் மினிஸ்டர் வந்ததால அந்த அம்மா வந்துட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரை நடந்தது அந்த 4 பேர் பேசியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசுறதுக்கு லாய்க்கான இந்த 4 பேர் பேசியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு, நீங்க பிரைம் மினிஸ்டர் அங்க போகல அப்படின்னுட்டு. எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் ஆக்ட் பண்ணுவாங்களே தவிர அந்த இடத்துல போக மாட்டாங்க. மன்மோகன் சிங் போனாரா ஏதானு? அதை தவிர தமிழ் ஈழ படுகொலை நடந்ததை ஸ்ரீலங்காவில், அது கருணாநிதி போனாரா இல்ல M.K. ஸ்டாலின் போனாரா இல்ல மன்மோகன் சிங் போனாரா? அது தன் கணவனை கொலை செய்தீர்களை நான் தமிழ் இனத்தையே கொலை செய்வேன் என்று காங்கிரசும் சோனியா காந்தியும் எடுத்துக்கொண்டுதான் முடிவு என்று வைகோ பேசியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஏன் போகல? இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட்டி கழித்து பார்த்தால் ஆபரேஷன் சிந்தூருடைய விவாதம் சிறப்பாக கேட்டது. 2 தரப்பினர் நன்றாக பேசினார்கள். பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அப்புறம் நம்ம கனிமொழி போனோம். அமித்ஷா பேசிச்சு கனிமொழியை பத்தி பேசினாங்க, கிண்டல் பண்ணாரு. நீங்கெல்லாம் காங்கிரஸோட இருக்கீங்களா? பி சிதம்பரம் ஒரு குவிண்ட் என்ற யூடியூபுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஹர்விந்தர் பவேஜா என்ற அந்த பெண்மணி அவளுக்கு பேசும் பொழுது இது ஆபரேஷன் சிந்தூர்ல எனக்கு சந்தேகமா இருக்குங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் தான் அவங்க, பாகிஸ்தான்ல இருந்து வரலன்னு சொன்னாரு. அதுக்கு இன்னைக்கு அமித்ஷா நல்லா ஸ்ட்ராங்கா பதில் சொன்னாரு. என்ன பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் சிதம்பரம் கேட்டேன். என்னோட பிரிடிசெசர் நீ ஏன் மாதிரி என்ன பண்ற அப்படின்னு. ஆக மொத்தம் ஆபரேஷன் சிந்தூருடைய இந்த ஒரு முடிந்தது. சில எதிர்கட்சி தலைவர்கள் பேசும்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த பிறகு இதை நீங்கள் முடித்து விட வேண்டும், இட் ஷுட் நாட் கண்டினியூ, ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என்றார். அதையும் தவிர எந்த அப்போசிஷன் பார்ட்டி சரி ரூலிங் பார்ட்டி சரி பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து தண்ணி திறந்து விடுங்க எவனுமே சொல்லல. இந்த தைரியம் கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எதிர்கட்சிகள் ஒரு பிரிவினர் முஸ்லிம் வாக்குகளுக்காக செய்தது என்ற ஒரு பிம்பத்தை எதிர்கட்சியாக்கினால் சரி, ஆளுங்கட்சி இந்துக்காக மாறிவிட்டது என்று ஒரு பேதம் வந்து விட்டது வட இந்தியாவில். குறிப்பாக பீகாரில் தேர்தல் நடக்கும் போது இது அவ்வளவுதான். ஏன் போறீங்க வினோத்? தமிழகத்தில் கங்கை கொண்ட சோழாம்பலத்தில் மீட்டிங்ல பேசும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர்னு போது ஸ்பான்டேனியஸா கை தட்டினாங்க. எல்லாருமே கை அது டிஎம்கே காரங்களும் இருந்தாங்க. அது அவருக்கு மொழிபெயர்ப்புக்கு தேவையில்லை. இந்த வார்த்தை பார்த்தோன்னையும் அப்படி பொதுமக்களிடமிருந்து ஆதரவு இருப்பதாகத்தான் பாஜக நினைக்கிறது, பிரதமர் நினைக்கிறார். கண்டிப்பாக இது ஒரு பாகிஸ்தானுக்கு. அதை தவிர இன்னைக்கு அமித்ஷா லிஸ்ட் போட்டாரு. 2004 இருந்து 2014, 2014 இருந்து 2024, இந்த 20 வருஷத்துக்கு 10 வருஷம் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர்கள் யூபி அரசாங்கத்தில் அதிகம், பாஜக அரசாங்கத்தில் குறைவு என்பதை கணக்கு ரீதியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தார். அது தவிர அமித்ஷா சொல்லும் போது எப்படி இந்த ஃபண்ட்ஸ் வருதெல்லாம் பத்தி சொன்னார். அது ட்ரக் இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் ஏன் சிதம்பரம் காய் விட்டல? அது இன்னொன்னு சொன்னார். சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருந்த போது எந்தெந்த டெரரிஸ்ட விட்டாங்களோ அவங்க யூபி அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம், சோனியா அரசாங்கம், அவளைகள்லாம் நான் ஒன்னொன்னா பார்த்து சுட்டு இருப்போம் அப்படின்னு போதாத வரைக்கும் நாடாளுமன்றத்தை அட்டாக் பண்ண அந்த அப்சல்களுடைய இடத்தை அவங்களுடைய எங்க ட்ரைனிங் எடுத்தாலும் அதே நாங்க குண்டு ஆக மொத்தம் அது தும்சம் பண்ணோம்னு சொன்னார். அமித்ஷாவுடைய பேச்சு, ராஜ்நாத் சிங் பேச்சு, ஜெய்சங்கருடைய பேச்சு, பிரதமருடைய ஒரு வடிவம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக கண்டிப்பாக ஆபரேஷன் சிந்தூரில் வட இந்தியாவில் ஒரு அனுதாபத்தை பெற்றுவிட்டது. அது தேசத்தினுக்கு பேட்ரியாட்டிசம், தேசபக்தியை ஊக்கிவிட்டது என்று தான் வர்ணிக்கலாம். வினோத், ஓகே சார், இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிறது அது இந்தியாவுடையது. நேரு அவர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான், அப்ப அவர் அறிவிச்ச அந்த சீஸ்ஃபயரின் காரணமாகத்தான் இது இப்போ பாகிஸ்தான் கையில இருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினார். ஏற்கனவே 2019 370 ஆர்டிகல் அப்ளிகேஷன் அப்பவும் பேசியிருந்தார். சோ இப்போ ஆபரேஷன் சிந்தூர் தொடருது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அப்ப அப்படின்னா இப்போ அடுத்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை நோக்கி இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போவே எழுந்தாச்சு. அது சம்பந்தமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? கண்டிப்பாக அதை செய்து காண்பிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இந்திய மக்களிடம், குறிப்பாக பாஜகவை ஆதரிப்பவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாஜக என்பது தன்னுடைய நிறுவன தினத்திலிருந்து இன்று வரை
10 முக்கியமான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்நோக்கினார்கள். ராம் மந்திர் 370, அப்புறமா ஆர்டிகல் யூசிசி, ட்ரிபிள் தலாக் போன்ற சிஏஏ எல்லாம் அதெல்லாம் செய்து காண்பித்தது மோடி அரசாங்கம். இது திமுகவுடைய நீட்டு பண்றேன்ட்டு செங்கலை காமிக்கிற மாதிரி உதயநிதி அரசியல் செய்யும் மாதிரி அமித்ஷாவோ நரேந்திர மோடி செய்தது கிடையாது. காரணம் 140 கோடி மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி, 14 கோடி மெம்பர்ஸை வச்சிருக்கக்கூடிய கட்சி. இது திமுக மாதிரி 591 எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா நம்ம சிபிஎம் சண்முகம் சொல்றாரு 99% இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது தைரியமா அதே சண்முகம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுகிறது, பாஜக செய்த அனைத்து கோரிக்கைகளையும் தேர்தல் அறிக்கைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒண்ணு பண்ணது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் POK. இப்போ ஆபரேஷன் சிந்து நடந்து கொண்டு இருக்கும் போது அதையும் செய்திருக்கலாமே என்று ஒரு யோசனை சொல்லப்பட்டது. நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக இந்த POK டீலிங் பண்ணிட்டார் ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூர் இஸ் ஒன்லி ஃபார் டெரரிஸ்ட். யார் யார் பாகிஸ்தான்ல இருக்காங்களோ அவங்கள ஒண்டிதான் அடிக்கிறது. ஒரு சிவிலியன் சாகலிங்க. அமித்ஷா இன்னைக்கு சொல்லி காமிச்சார். பாகிஸ்தான்ல வேற ஹமாஸ், இஸ்ரேல், உக்ரைன் அங்கெல்லாம் இருக்கும்போது எத்தனையோ பப்ளிக் சாதாரண மக்கள்லாம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஆபரேஷன் சிந்தூர்ல உலக போரிலேயே இந்தியாவில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஒன்றிதான் பாகிஸ்தான் சிவிலியனை நாங்கள் யாரும் பொதுமக்களை அடிக்கவில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் தீவிரவாதிகளுடைய கேம்புகளை தான் அடித்தோம் என்று புகழ் சொன்னார் அமித்ஷா. அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா, நீங்க POK பண்ணிட்டு 2027 உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு முன்னதாகவோ அல்லது 2029 பொது தேர்தலுக்கு முன்னதாகவோ அதை செய்து காண்பிப்பார்கள். பாஜக கடந்த 15 வருடங்களில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினோம் என்று மார்தட்டி கொள்வார்கள் என்றுதான் எனக்கு கிடைக்கிறது செய்திகள். ஆபரேஷன் சிந்தூருடன் இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை சேர்த்துக்க மாட்டார், டீலிங் பண்ணுவாங்க. இப்ப நம்ம தமிழகம் சார்ந்த செய்திகளுக்கு வந்தோம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அவருக்கு பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு தரப்படல. வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்ட பிறகும் அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. உண்மையிலே என்ன நடந்தது? O பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் இணக்கமாகத்தான் இருப்பதாக சொல்கிறார். அப்போ அந்த அனுமதி மறுக்கப்படுது ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? கடந்த 5 வருடங்களாக அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய இயற்கை எய்திய பிறகு பாஜகவுடைய ஒரே ஒரு முக்கிய குறிக்கோள், அனைத்து அதிமுகவினுடைய பிரிவுகளும் ஒன்றாக இணைய வேண்டும். அதை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடமும் பன்னீர்செல்வம் ஹோட்டல் சவேராவில் சொல்லியிருக்காரு. 2018 7, 18, 19, 20, 19 எலெக்ஷன் போதே சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்க, ஒன்னா கண்டெஸ்ட் பண்ணலான்னு. அதனாலதான் 2021 நரேந்திர மோடி சொன்னதனால் நான் மந்திரி சபையில் சேர்கிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டு சேர்ந்த O பன்னீர்செல்வம் அன்று முதல் இன்று வரை O பன்னீர்செல்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது மத்திய பாஜகவிற்கு. காரணம், தர்ம யுத்தம் நடத்தும் பொழுது என்னிடம் 40 MLA இருக்காங்க, 50 MLA இருக்காங்க, நான் ஆட்சி பிடிவெல்லாம் சொன்னாங்க. அதை நம்பி இவங்க கூட்டம் கொண்டு விடலாம்னு நினைச்சிருக்காங்க. அதற்காக இந்த மைத்ரேன் போன்றவர்கள் மற்றும் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் மத்திய பாஜகவிற்கு தவறான தகவல்களை சொன்னார் என்ற ஒரு அபராதமும் O பன்னீர்செல்வம் மீது இருக்கிறது. இது பழைய கதை. புது கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அழுத்தம். இவரை சேர்த்தீங்கன்னா நான் வருமா கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஒன்னா எதனா ஒரு 5 சீட் தருங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனாலும் இப்போ 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் டேட் பிக்ஸ் பண்ணிட்டு எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் தமிழ் வெற்றி கழகத்தின் பக்கம் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் நான் ஒரு கை பார்த்துக்கிறேன், நான் என்னுடைய ஒரு ட்ரையல் பண்றேன்னுட்டு ஒரு லெட்டர் போட்டேன் O பன்னீர்செல்வம். லெட்டர் போட்டதுக்கு ட்விட்டர்ல ஏன் போட்டீங்கன்னு கேட்கறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல, பொது வழியில. அங்க மொத்தம் எப்பொழுது பிரதமர் சொல்லிதான் நான் எடப்பாடி பழனிசாமி மந்திரி சபையில் கலந்து கொண்டேன் என்று O பன்னீர்செல்வம் வெளிப்படையாக கூறிய பொழுது அதை மத்திய பாஜக விரும்பவில்லை. என்னன்னா, ஒரு டாப்ல 2-3 பேர் பேசுறாங்க, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் வச்சுங்கள வினோத், அதெல்லாம் ஹைலி கான்பிடென்ஷியல். அது பைப்லைன்ல சொல்லக்கூடாது. பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு இந்த பிரசிரிக்காதே என்று சொல்லக்கூடிய வழக்கம் டெல்லியில் இருக்கிறது. ஐயா கருணாநிதி இருக்கிற மட்டும் இருந்து எங்கிட்டயும் நிறைய சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், ஆனா ஒரு வார்த்தை எழுதக்கூடாது சாமி அப்படின்னு. எழுத மாட்டோம்.
அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. ஏன்னா பத்திரிகை உலகம் இப்போது ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் 140 கோடி பொதுமக்கள் எல்லாம் 140 கோடி பத்திரிகைகள் தான் ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக்ல போறதுனால இன்ஸ்டாகிராம் போற அது விட்டுருங்க. அந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் மீது இருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. போதாத வரைக்கும் இவர் பலாப்பழத்து நின்றாரு. தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சிட்டாரு. அப்பவே நினைச்சாங்க இவங்க நல்ல வேளை நம்ம ஓ பன்னீர்செல்வத்துல கவர்மெண்ட்ல இது பண்ணாத இருந்தோம், சப்போர்ட் பண்ணாத இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட எம்எல்ஏ 66 எம்எல்ஏ கிட்ட இவருக்கு ஒத்துமே கிடையாது. ஆர்கனைசேஷன் வைஸ் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒத்தும் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவருக்கு பிரதம அமைச்சருக்கும் அமித்ஷாவிற்கும் சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால், இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பக்கம் தான், பழனிசாமி பக்கம் தான் இருக்கிறார்கள், ஓ பன்னீர்செல்வம் பக்கத்தை இல்லை. மூரோவர் அமித்ஷாக்கு ஒண்ணு, எங்க கிட்ட எல்லாம் ஒரு 10 பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது மாசத்துக்கு ஒருத்தரும் அமித்ஷா டெல்லியில இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளரும் பார்ப்பாங்க. டைம் கேட்டா ஒரு பர்டிகுலர் டேட்டை வச்சுட்டு அப்போ ஒரு வாட்டி பண்ணும்போது நான் கேட்டேன். அவர் சொன்னார், எங்க கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா சொல்றாரு, ஒரு ஏடிஎம்கே ஆபீஸ் உள்ள பூந்து அடிச்சு ரவுடி பண்ணாரு, அது எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் பாஜகவில் இருக்கிறேன், நான் பாஜக வெளில சும்மா சைலண்டா போனமே தவிர அந்த ஆபீஸை ரான்சாக் பண்றது தப்பு இல்லை. இதுல இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அமித்ஷா மனதில் இருந்தது. அதை நரேந்திர மோடியிடம் சொல்லி இருக்கிறார். அதனால தான் நரேந்திர மோடிக்கு டைமும் இல்லை. ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக பிரீஃபிங் வாங்கணுங்கிறதுனால அவசர அவசரமா டெல்லிக்கு வந்துட்டா எல்லாம் ஒரு நாள் இருந்திருப்பாரு. எனிஹோ ஹி ஸ்டேட் ஒன் டே. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஏர்போர்ட்ல பார்த்தாரு தவிர ஹோட்டல பார்க்கவே இல்லை. 21ஆம் தேதி காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிடுறதா இருந்தாங்க, அதுவும் கூப்பிடல. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு டைம் கொடுத்துட்டு அவரை பார்த்ததுனால கங்கை கொண்ட சோழான்புரம் முழுமே பொதுமக்கள் இந்த 3 கிலோமீட்டர் ரோட் ஷோல ஏடிஎம்கே கொடியும் பாஜக கொடியும் பறந்தது. அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை நேரடியா பார்த்தது கிடையாது, உட்காந்து பேசல, ஒரு பெட்டிஷன் வாங்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வத்திற்கு சமீப காலமாக திமுக மீதும் தமிழ் வெற்றி கழகம் மீதும் அவர் நெருங்கி செல்லுகிறார் என்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் உளவுத்துறை மூலமாக, அதிமுக எம்பிக்கள் மூலமாக, தமிழக பாஜக தலைவர்கள் மூலமாக தெரிகிறது. சில ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அமித்ஷாவுடன் சொல்லி இருக்கிறார்கள், அவர் சேர்த்துக்கணும். அவர் சொல்றாரு, நாங்க ஆகஸ்ட் மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு, அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தினுடைய அரசியலை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் உக்காடுக்கே பேங்குமான்னு ராஜ்யசபால சொன்னார் பாருங்க, வேருடன் புடுங்கி எறிவோம்னுட்டு. அந்த ஒருங்கிணைப்பு அமித்ஷா தான் பண்றாரு. நேரடியாக நரேந்திர மோடியோட டைம் கேட்டதுனால அமித்ஷா வழியா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு செய்தி, ஓ பன்னீர்செல்வத்தை பார்க்காது இருப்பது. இப்ப பாருங்க, அமித்ஷா தமிழ்நாடு எல்லாமே கோஆர்டினேட் பண்றாரு. அவருக்கு உறுதுணையாக 2 அமைச்சர்கள் போட இருக்கிறார்கள். ஒன்று பியூஷ் கோயல், இன்னொன்று கிஷன் ரெட்டி. 2 பேர் ஒருவான் எதிர்பார்க்கிறாங்க டெல்லியில. அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு அப்புறம் 2026 தேர்தலுக்கு தயாராகும். அப்பொழுது ஒருவேளை அமித்ஷா சென்னைக்கு வரும்போது ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தாலும் பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் அவர் தமிழ் வெற்றி கழகத்தில் சேராம இருந்தாருன்னா நிச்சயம் they will meet. தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பலர் சொன்ன கருத்தை நான் தங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எது இருப்பினும் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது மத்திய பாஜக, மத்திய அரசாங்கம், பிரதமர் செயலகம், உள்துறை செயலகம் நம்பிக்கை இழந்து விட்டது. அந்த தர்ம யுத்தத்தின் போது மைத்ரேயன் சொன்ன பாருங்க, அவங்களாலதான் நடந்ததுங்க இந்த கெடுதல், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்துக்கு நிர்மலா சீதாராமன் கூட டைம் மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில இது பண்ண, அது ஞாபகம் உங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு சோ இது மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா சார்? ஒருவேளை இப்போ அவர் விஜய் கூட போறார் அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞைகள் தெரியுது. குறிப்பா அவருடைய ஆதரவாளர் பண்டோட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய பேட்டி கூட இப்போ சமீபத்துல வெளியாச்சு. அதுல கூட அவர் அந்த பாசிபிலிட்டியை சொல்றார் அப்படிங்கறத பார்க்கணும் வெளிப்படையாக. ஆனா இப்போ இவர் வெளியே போறத டெல்லி விரும்புமா, அனுமதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு 100% கான்பிடன்ஸ் அந்த ரேட் வச்சேன்னு வச்சுங்களேன் வினோத். எடப்பாடி பழனிசாமி மேல 99% இருக்கு அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கை மத்திய பாஜக இருக்கு. அதே 100% மீதி பாத்தீங்கன்னா 1% தான் ஓ பன்னீர்செல்வம் மேல இருக்குது. ஆக மொத்தம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக கதவு மூடப்பட்டது என்று தான் எடுத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல.
பாஜகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் தருண் சுக், அருண் சிங் போன்றவர்கள் நட்டாவிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. காரணம், பன்னீர்செல்வத்தை நம்ப முடியாது என்று சொல்லுகிறார்கள் அரசியல் ரீதியாக. சார், இப்போ பிரதமருடைய தமிழக வருகை ரொம்ப ரீசெண்டா நடந்தது. அதுல கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் பேசும்போது 2 மன்னர்களுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகட்டும், தமிழ் தொடர்பாக பிரதமர் பேசியதாகட்டும், இது எல்லாமே இருக்கு. இப்போ இதோட டெல்லி ரியாக்ஷன் என்னவா இருக்கு? குறிப்பா இப்ப இந்த இதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த கான்பிடன்ஸ் லெவல், குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? இந்த ரெஸ்பான்ஸை எப்படி இது பண்ணாரு பிரைம் மினிஸ்டர்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லிக்கு வந்தவுடன் அமித்ஷாவிற்கு தொலைபேசி போட்டு தமிழகத்தில் நன்றாக இருந்தது அந்த மீட்டிங். இளையராஜாவுடைய ரசித்து அந்த சம்போ நமசிவாய ருத்ரம் பேசிட்டு நான் படித்தேன், நன்றாக கேட்டேன். இருப்பினும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையை அமித்ஷாவிற்கு நரேந்திர மோடி புரிந்து கொண்டது என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி நான் ஓரிரு நிமிடம் சந்தித்தேன். அவர் டூர்ல இருந்து வெளில வந்திருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டே உங்களுக்கு தூத்துக்குடியில பெரிய சண்டை நடந்தது. திமுகவிற்கும் பாஜகவுடைய கொடிகள் ரொம்ப, அதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நோட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட அமித்ஷா கிட்ட சொன்னதாக அமித்ஷாவிடம் இருக்கக்கூடியவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள். ஓவரால் பார்த்த போனீங்கன்னா கான்பிடன்ஸ் லெவல் எடப்பாடி பழனிசாமி மீது நான் சொன்ன மாதிரியே 100க்கு 99% கான்பிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை தவிர நரேந்திர மோடியினுடைய கூட்டத்தை பப்ளிக்லயே அப்பீர் ஆனதை அலசி பார்த்தால், தூத்துக்குடியில் இருந்தபோது கனிமொழியையும் TRB ராஜாவையும் தங்கம் தென்னரசையும் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் மேடையில் உட்கார வைத்திருந்தார்கள். மறுநாள் திருமாவளவன் உட்கார்ந்து இருந்தார். நயினார் நாகேந்திரன் மேலே இருந்தார் 2 மீட்டிங்கிலும். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அனைத்தையும் நரேந்திர மோடி பார்த்துட்டார். யாரு பார்க்காத யாரும் கிடையாது எக்ஸப்ட் MK ஸ்டாலின். காரணம், கவர்னர் பக்கத்தே இருந்தார். இதை வச்சு அவர் என்ன தெரியுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, தமிழ்நாடு அரசியல் பாஜகவை மையப்படுத்தித்தான் இருக்கிறது என்று நரேந்திர மோடி நம்புகிறார். அதுதாங்க முக்கியம். போத் சைட்ஸ், எய்தர் ADMK ஆர் DMK ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது. 2014க்கு பிறகு, 19க்கு பிறகு, 24க்கு பிறகு, 21 அசம்பிளி தேர்தலுக்கு பிறகு 26க்கு ஒரு களை கட்டி விட்டதுன்னு தான் நம்பிக்கை இருக்கிறது. காரணம், 2 சைட்லயும் 2 பக்கம் உட்கார்ந்து வந்திருக்காங்க. அதுதான் அவருடைய கருத்து. அதை தான் நிலைநிலை கொண்டு வந்ததில் நரேந்திர மோடியினுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன என்று கேட்டால் 2029 2031 என்று தான் என்னுடைய கருத்து வினோத். காரணம், 2026லயே நீங்க பாருங்க, இது திராவிடம் வர்சஸ் இந்துத்துவா தான் போகுங்க. முதல்ல முருகன் மாடன் நடத்தினாங்க. இப்போ நமோ நம சிவாயா ருத்ரம் எல்லாம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு சைட்ல கொண்டு போறாரு. அது இலக்கியத்தை கூட சேர்க்கிறாரே தவிர தெய்வத்தையும் சேர்த்திருக்காரு கூட. இளையராஜா பாட்டு எதுக்கு வச்சாரு? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது நரேந்திர மோடி. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த பர்டிகுலர் டே சூஸ் பண்ணதுக்கு காரணம் நரேந்திர மோடி. அந்த அம்மன் கோயிலுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் இன்றல்ல நேற்றல்ல, ஆதன் தமிழ் நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். 2014 2019 18 19 அங்க இருக்கக்கூடிய மனதின் குரலில் 3 முறை இவர் பேசியிருக்கிறார் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி. அதுல திருவாச்சகத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஆக மொத்தம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூர்மை, அவருக்கு சொல்லக்கூடிய சில ஆலோசகர்களுடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. அவருக்கு ஒரு டீம் ஆஃப் அட்வைசர்ஸ் இருக்காங்க டெல்லியில, ஒரு 10-15 பேர் ரிசர்ச் அசிஸ்டன்ஸ். அவங்க எல்லாம் சொல்றதுல இருந்து எடுத்துன்னு அவர் போடுவார். 2 ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க காளி கோயில வச்சிருந்தாங்க, ராமர் கோயில உத்தரப்பிரதேசத்துல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கணபதி பப்பா மோதியான்னு. தமிழ்நாட்டிலையும் இந்த பிள்ளையார் ஊர்வலம், நான் சென்னையில இருந்த போதுல இந்த பிள்ளையார் ஊர்வலம் கிடையாதுங்க, இப்ப புதுசாயிடுச்சுங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதுல இருந்து ஆரம்பிச்சது. அது பர்டிகுலர்லி ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி, ஆக மொத்தம் இது தெய்வீகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த நரேந்திர மோடியினுடைய வலையில், அரசியல் வலையில் திமுக சிக்கிக் கொண்டது. உதயநிதியினுடைய உளறின் காரணமாக, சனாதன தர்மத்தை பற்றி அவர் உளறியதன் காரணமாக வட இந்தியாவில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய அரசாங்கத்தை கைவிட்டது உதயநிதியினுடைய இந்த ஸ்பீச்னால. அதை பாஜக உணர்ந்து விட்டது. அதையும் தவிர
பெரியாருடைய ஈவி ராமசாமி நாயக்கருடைய அந்த சித்தாந்தம் என்பது சீமான் சொல்லுவது போன்று குறைந்து வருவதாகத்தான் மத்திய பாஜக கணக்கிடுகிறது. மெது அதெல்லாம் டெசிமேட் ஆயிடும், பேக்ரவுண்டுக்கு போயிடும். குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய 8 முறை வந்திருக்காங்க, 8 முறை கோவில் போயிருக்காரு. அதை பாருங்க, நான் ஒவ்வொன்றுத்தையும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அவர் எப்ப வந்தாலும் ஒரு கோவில் போறது, அது பப்ளிக்ல ஒரு நல்ல சிம்பத்தியை கிடைச்சிருக்கிறது. நரேந்திர மோடியை அதிகமாக திட்ட 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 பந்த கீழே வீச வீச பந்து எழும்புது மாதிரி நரேந்திர மோடியினுடைய டீம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் டீம் அட்வைசர் பண்றவங்க எல்லாம் எங்கிட்ட 2-3 பேர், அந்த டீம்ல 7-8 பேர் இருக்காங்க. பாதி பேர் குஜராத்தி, மராட்டி, பெங்காலில கூட இருக்காங்க, தமிழ்நாட்டிலே கூட ஒருத்தர் இருக்காரு. அவெல்லாம் எங்கிட்ட சொல்றது என்னன்னா, தமிழகத்தில் நரேந்திர மோடிக்கு அனுதாப அலை வந்து விட்டது. அந்த அனுதாப அலையை பார்த்துத்தான் துரைமுருகன் போன்றவர்கள், மு.க. ஸ்டாலின் போன்ற திமுக மூத்தவர்கள், அசுர ரூபத்துல பாஜக வளர்ந்துன்னு வருதுன்னு சொன்னாரு இல்லையா உங்களுக்கு துரைமுருகன். ஆமா, கால் எடுத்து வச்சாங்க, உள்ள வந்துட்டாங்க. மடத்தை பிடிச்சா இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கன்னு படிச்சாங்க இல்லையா. திருமாவளவன் பேச்சு பாருங்க, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றி விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. இது எதை குறிக்கிறது? காரணம், தமிழகத்தில் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ப்ரோ ஹிந்துத்துவாவை. அது ஒண்ணும் இனிமேல் பண்ண முடியாது. அவர் பிஜேபி வந்தாலும் சரி, வராதா இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்க சமயத்து சரி, கல்லால் அடிக்க மாட்டேன், பள்ளியார தேங்காயம் உடைக்க மாட்டேன்னு அண்ணாதுரை சொன்னதிலிருந்து இன்று வரை தமிழகத்தில் வைதிகங்கள், ஆகனமங்கள், அதெல்லாம் திருவாச்சகம், திருப்பாவை, திருவெம்பாவை எல்லாம் பெருசா தான் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் புதுசா இல்லை. போதாத வரைக்கும் எப்பப்பெல்லாம் கிராமத்தில் இருக்கக்கூடிய 40,000-45,000 கிராம தேவதைகள் தமிழகத்தில் இருக்கிறதே, அந்த நெருப்பு மீதி திருவிழா இருக்குது பாருங்க, அது நிறுத்தப்படும் வரை தமிழகத்தில் ஆன்மீகம் இருக்கும், தெய்வத்துவம் இருக்கும், இந்துத்துவா வளரும். நன்றி சார், பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.